பொழிபவள் அபயவரும் சென்னல் வாழையுடன் அலை கடல் புதித்தவள் அருள்மழை பொழிபவள் அபயவரும் சென்னல் வாழையுடன் மலர் மேல் உரைபவள் மங்கள திருமகள் வறுமையினால் சுக வாழ்வழித்திடவே மலைவனம் கனிவயல் கழறிகளோ மழை புவியில் புவி செழித்திடவே தலைவி முந்தையை தரும் ஜெய ஜெயமே தான்யலக்ஷ்மி அருள் தந்திடுவாய் மலைவனம் கனிவயல் கழறிகளோ மழை பயிரில் புவி செழித்திடவே தலைவி முந்தையை தரும் ஜெய ஜெயமே தான்யலக்ஷ்மி அருள் தந்திடுவாய் என்னுள்ளிருந்தே எங்கும் இயக்கிடுவாய் எவ்விடத்தும் உன் துணை என் பலமே என்னுள்ளிருந்தே என்றும் இயக்கிடுவாய் எவ்விடத்தும் உன் துணை என் பலமே பொன்னொழில் மேனி வெற்றி மாலை 8 கரங்களில் புனைகலமே அன்புடனே அமைப்போம் சிம்மாசனம் அருள் மனதைரியம் கம்பீரம் உன்னால் பெற வரும் ஜெய ஜெயமே வீரலக்ஷ்மி என்றும் நீ அருள்வாய் உன்னால் பெற வரும் ஜெய ஜெயமே தைரியலக்ஷ்மி என்றும் நீ அருள்வாய் என் திசை கஜங்கள் தீர்த்த நீராட்டி ஏவல் பூஜையில் பக்தி கூட்டும் என் திசை கஜங்கள் தீர்த்த நீராட்டி ஏவல் பூஜையில் பக்தி கூட்டும் எண்ணிய பதவி நல்லதோர் சுற்றம் எளியோர் பெற்று வளர்ந்திடவே பழனிசையாலே பாடி பணிந்தோம் பங்கைய செல்வி இமையவர் கரசி கண் கண்ட தெய்வம் ஜெய ஜெயமே கஜலக்ஷ்மி தாயே காத்திடுவாய் கண் கண்ட தெய்வம் ஜெய ஜெயமே கஜலக்ஷ்மி தாயே காத்திடுவாய் சகல உயிர்க்கும் மன்னையானவளே சத்புத்திர பாக்யம் முன்னருளே சகல உயிர்க்கும் அன்னையானவளே சத்புத்திர பாக்யம் முன்னருளே அங்கையில் குழலும் திருவிளக்கே அங்கையில் குழந்தை கும்பம் சங்கம் அகில திருளகற்றோ திருவிளக்கே அங்கையில் குழந்தை கும்பம் சங்கம் மகிழ்வெல்லாம் அழலையில் நீ தருவாய் மாதவன் மனம் கொள்ளாரமுதே புகழ் முழுப்பதமே ஜெய ஜெயமே சந்தானலக்ஷ்மி நீ அருள்வாய் புகழ் முழுப்பதமே ஜெய ஜெயமே சந்தானலக்ஷ்மி நீ அருள்வாய் அடைக்கலம் நீ என்னும் அன்புள்ள திருப்பாய் அரியாசனி ஸ்ரீ ராஜரூபிணியே படைப்பாசாகுசம் கட்கம் கேடயம் பற்றினோர்க்கில்லை தோல்வி பயம் துடைத்திடு துயரை துரத்திடு பகையை துணிவு அறிவாற்றல் தொழிலில் செயலில் துடைத்திடு துயரை துரத்திடு பகையை துணிவு அறிவாற்றல் தொழிலில் செயலில் படைகள் அருள் தரும் ஜெய ஜெயமே விஜய
என்றும் நீ அருள்வாய். நன்மன முனிவர்கள் ஞானிய தேவிரும் நாளும் தொழும் நாராயணன் நாயகி பொன்னிறம் மகுடம் சங்கு சக்கரம் வில்லம்பு வரத தாமரையே வண்ணமுற தரிப்பாய் என் மனத்திருப்பாய் நவநிதி செல்வமும் நிறைவுறவே சௌந்தர திருவே ஜெய ஜெயமே தனலட்சுமி தாயே வந்திடுவாய். சௌந்தர திருவே ஜெய ஜெயமே தனலட்சுமி தாயே வந்திடுவாய். தனலட்சுமி தாயே வந்திடுவாய். தனலட்சுமி தாயே வந்திடுவாய். பத்மாவதிக்கு விஷ்ணு பக்தி என்பது எவ்வளவு சிறந்தது என்றெல்லாம் சொல்லி வளர்க்கின்றார். அதி குணவதியாக வளர்ந்து வந்தாள். பேரழகியாக இருக்கலாம் இந்த பத்மாவதிங்கிறவர். சகலவிதமான வளங்களையும் நமக்கு தரக்கூடியவள் அஷ்டலக்ஷ்மி தேவி. இதில் சௌந்தரன் அவர்கள் சொல்லும் பொழுது அஷ்டலக்ஷ்மி நமக்கு என்னெல்லாம் பண்றா அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமா சொல்லியிருக்கார். முதல்ல அஷ்டலக்ஷ்மிகள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, இப்படி 8 லக்ஷ்மிகளும் நமக்கு நன்மைகளை மட்டுமே தந்துருக்கா. எல்லா விதமான செல்வங்களையும் இந்த அஷ்டலக்ஷ்மி தேவியர் நமக்கு தந்துருக்கா. அப்பேற்பட்ட அஷ்டலக்ஷ்மியில் தேவியர் ஒருவரும் எங்க இருக்கா? இதில் சொல்லும் பொழுதே அலைக்கடல் உதித்தவள்னு சொல்லிடுறார். அலைக்கடல்ல உதிச்சவ. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கஜமுகம், ஓமப்புகை, பசுந்தொழுவில், இப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இவ இருந்துருக்கா. மலர்ல இருந்துருக்கா, சந்தனம்ல இருந்துருக்கா, தீபத்தில் இருந்துருக்கா, தாம்பூலத்துல இருந்துருக்கா. மங்களகரமான எல்லா விஷயத்திலும் மங்கள ரூபிணியாக இந்த லக்ஷ்மி தேவி இருந்துருக்கா. அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவியின் கருணையோ அபரிமிதமானது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிட்டு இருப்போம். இந்த ஒரு க்ஷேத்திரத்திற்கு மகாத்மியம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி மாளாது. இந்த திருப்பதிங்கிற க்ஷேத்திரம் இருக்கே, இது எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் மகாலட்சுமி தேவி தான். ஒரு சமயம் என்னார்து, ஜானவி அப்படிங்கிற நதி தீரத்துல யஜ்ஞம் பண்றாராம் கஷ்யப முனிவர். அந்த யஜ்ஞத்தை எந்த உத்தம புருஷனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சார். அந்த உத்தம புருஷன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யாரை கூப்பிட்டார் அப்படின்னு பார்த்தா பிருகு முனிவரை கூப்பிட்டார். பிருகு முனிவரை கூப்பிட்டு எந்த உத்தம புருஷனுக்கு இந்த யஜ்ஞத்தை சமர்ப்பணம் பண்ணலாம்னு நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் பிருகு முனிவர் அதன்படி பிரம்மலோகத்துக்கு போறார். அடுத்தாப்புல சிவலோகத்துக்கும் போறார். எல்லா லோகத்துக்கும் போயிட்டு இந்த யஜ்ஞத்தை இவாளுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தோணித்து. அதனால கடைசியா எங்க போறார்? விஷ்ணு லோகத்துக்கு வந்தாராம். வைகுண்டதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தார். அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தேவியும் சயனித்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை பிருகுமுனிவர் பார்த்தாராம். பார்த்தவர் கோபத்தில் என்ன பண்ணினார்? மகாவிஷ்ணுவோட வக்ஷஸ்தலத்துல எட்டி உதஞ்சுட்டாராம். அது எட்டி உடஞ்சா அந்த வக்ஷஸ்தலத்துல யார் இருக்கா? சாக்ஷாத் மகாலட்சுமி தேவி இருக்கா இல்லையா? அப்ப ஸ்ரீயை காலால் உதைத்ததற்கு சமானமாறுது. அவ மேல கால் பட்டுடுறது. அதனால ரொம்ப கோபம் வந்துடுறது மகாலட்சுமி தேவிக்கு. ஆனா மகாலட்சுமி தேவியின் கோபத்தை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? வந்திருக்கும் பிருகு முனிவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணினார். முதல்ல அவர் காலில் விழுந்தாராம். விழுந்து நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், முனிசிரேஷ்டர் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் இவர் இப்படி பண்றார் அப்படின்னு ஒன்னும் புரியாம விலகி நின்னாலாம் மகாலட்சுமி தேவி. அங்க வந்த பிருகமுனிவர் மகாவிஷ்ணு பண்ண இந்த உபச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போனார். மகிழ்ந்து அவர் என்ன பண்ணினார்? நேரா போய் கஷ்யப முனிவர்கிட்ட சொன்னார், உத்தம புருஷன் மகாவிஷ்ணு தான், அவருக்கு இந்த யஜ்ஞத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு பிருகமுனிவர் சொல்றார். இங்க கஷ்யப முனிவரோ யாகத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டார். ஆனா அங்க என்னாச்சு?
மகாலட்சுமி தேவிக்கு கோபம் தாங்க முடியவில்லை. இந்த மாதிரி உங்களுடைய பொண்டாட்டிய ஒருத்தர் உதைச்சிருக்கார், கொஞ்சம் கூட கவலைப்படாத அவருக்கே நீங்க எல்லா உபச்சாரங்களையும் பண்ணிட்டு இருக்கேளே, இது நியாயமா இருக்கா? மனைவிக்கு ஒரு இழிவு அப்படின்னா கணவர் அதை எதிர்த்து கேட்கணும் இல்லையா? அதை எதிர்த்து கேட்கலனா கூட பரவாயில்ல, பேசாமவாது இருக்கணும். அதை விட்டுட்டு எட்டி யார் உதைந்தாரோ அவரையே போய் உபச்சாரம் பண்ணி அவருக்கே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது எந்த விதத்துல நியாயமாகும்னு கேட்டாளாம். அந்த மாதிரி ரிஷி சிரேஷ்டர்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது, அது நமக்கு கெடுதலை கொடுக்கும், அதனால தான் அப்படி பண்ணேன்னார். என்ன இப்படி சொல்றேன்? அப்ப மனைவியை இந்த மாதிரி யாராவது பண்ணி பேசாம இருந்தா அது மட்டும் கெடுதல் கொடுக்காதா? எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததோ இனிமேல் நான் இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதிலும் ஒரு அந்தணன் என்னை அவமானப்படுத்தினார் இல்லையா, அதனால அந்தணர் குலத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் விட்டு நான் விலகுகின்றேன். அவர்கள் கலைகளை அவர்கள் எல்லோரும் வித்தா மட்டுமே அவ எல்லாருக்கும் தனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சாபத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டாளாம். எந்த இடத்துக்கு இவ போனா அப்படின்னு பார்த்தா வேங்கடத்திற்கு கிட்டத்தட்ட 20 யோஜனை தூரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொல்லாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு மகாலட்சுமி தேவி போயிடுறான். அவ அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஸ்ரீயை இழந்த அந்த இடம் எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்து இருந்தது. மகாவிஷ்ணுவால் அந்த இடத்துல இருக்க முடியல. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? அவரும் வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தாச்சு. இங்க பூலோகத்துல அந்த சமயத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆதிவராக சுவாமியுடைய க்ஷேத்திரத்துக்கு வராராம். இந்த ஆதிவராக சுவாமியுடைய க்ஷேத்திரம்ங்கிறது எது? சேஷாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அந்த சேஷாச்சலத்துக்கு வந்த மகாவிஷ்ணு அங்கு இருக்கும் ஆதிவராக சுவாமியை பார்த்தாராம். ஆதிவராக சுவாமியை பார்த்து நானும் இங்க இருந்துக்கலாமான்னு கேட்டார். அப்ப ஆதிவராக சுவாமி சொன்னார், நீ ரொம்ப புத்திசாலியா இருந்தேன்னா இருக்க இடத்த கொடுத்தா மடத்தை புடிச்சுட்டு போற கதையாடும். அதே போல நீ ரொம்ப தரித்திரம் பிடிச்சவனா இருந்தேனா உனக்கு ஆசையை காமிச்சது போல ஆயிடும். அதனால நீ யாருங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அப்போ மகாவிஷ்ணுவானவர் ஆதிவராக சுவாமி இடத்தில் விருத்தாந்தமாக அனைத்தையும் சொல்ல, ஆதிவராக சுவாமியும் மகாவிஷ்ணுவும் ஒன்றுதான், வேறு வேறு கிடையாது, 2 ஹம்சங்கள் ஒரே நேரத்துல பாத்துக்கிறா அப்படிங்கிறதை உணர்ந்த ஆதிவராக சுவாமி சர்வத்தையும் அவருக்கு சமர்ப்பித்து விட்டார். இந்த இடத்திலேயே நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு மகாவிஷ்ணுவிடம் சொல்லிவிட்டார். மகாவிஷ்ணு ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்தில் தொண்டை ராஜ்யம்னு பேர். அந்த தொண்டை ராஜ்யம் சுதர்மன்கிற மன்னன், அவருக்கு 2 புத்திரர்கள். ஒரு புத்திரர் பேர் ஆகாசராஜன்னு பேரு, இன்னொருத்தர் பேர் தொண்டைமான்னு பேர். இந்த ஆகாசராஜன் அப்படிங்கிறவருக்கு குழந்தை இல்லை. அதனால அவர் என்ன பண்ணினார்? குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக சுக முனிவர் அவர்கிட்ட போய் ஒரு யோஜனை கேட்டார். அவர் சொல்றார், புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணுப்பா, புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்றதின் மூலமாக குடும்ப விருத்தியாகும் அப்படின்னு சொன்னார். அதன்படி அவரும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ற பொழுது என்ன பண்ணினார்னா, ஹோமகுண்டத்துல தங்க கலப்பியால அப்படி உழுதாராம். அப்படி பண்ண உடனே என்னாச்சுன்னார், ஒரு பெட்டி ஒன்று கிடைத்தது. அந்த பெட்டி அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு தாமரை பூ இருந்தது. அந்த தாமரை பூ மேல அழகான ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறாளாம். அந்த பெண் குழந்தை பத்மத்தின் மீது வந்தாள் என்பதனால் பத்மாவதின்னு பேர் வச்சார். அந்த பத்மாவதிங்கிற குழந்தையை எடுத்து அன்று முதல் வளர்த்து வந்தார் ஆகாசராஜன் என்பவர். அப்பேற்பட்ட ஆகாசராஜன் பத்மாவதிக்கு விஷ்ணு பக்தி என்பது எவ்வளவு சிறந்தது என்றெல்லாம் சொல்லி வளர்க்கின்றார். அதி குணவதியாக வளர்ந்து வந்தாள். பேரழகியாக இருக்கலாம் இந்த பத்மாவதிங்கிறவர். அவளுடைய அழகையும் அவளுடைய மனசையும் என்னன்னு சொல்றது? லோகத்தில் அனைவரும் தர்மத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணும் வண்ணம் அவளையும் வளர்த்தார் ஆகாசராஜன். பத்மாவதிக்கு அவருடைய அழகு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அந்த அழகில் பிரமித்து போனாள். கல்யாணம் பண்ணிட்டா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஒரு தெய்வ கட்டாட்சம் இருக்கு, என்ன ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் இவர் முகத்துல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுட்டாளாம் பத்மாவதி. பத்மாவதி ஒரு சமயம் அகஸ்தியர் ஆசிரமத்துக்கிட்ட விளையாடின்னு இருந்தாளாம். தோழிகளோடு விளையாடின்றிருக்கா. அந்த தோழிகளோடு அங்கு விளையாடும் பொழுது ஸ்ரீனிவாசனை ஒரு கணம் தான் பார்த்தாளாம்.
அந்த ஸ்ரீனிவாசனை பார்த்த உடனே யாருடா அது புதுசா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாள். பார்த்த உடனேவே தன் மனதை பறிக்கொடுத்தாளாம். பத்மாவதிக்கு அவருடைய அழகு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அந்த அழகில் பிரமித்து போனாள். கல்யாணம் பண்ணிட்டா இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஒரு தெய்வ கட்டாட்சம் இருக்கு, என்ன ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் இவர் முகத்துல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுட்டாளாம் பத்மாவதி. அதன்படி அவ அப்பாட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாலாம். அப்பாவான ஆகாசராஜனும் கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்றார். இவரோ ஆசிரமத்துல இருந்துருக்கார். ஸ்ரீ அப்பொழுது அவரோடு இல்லை. அதனால பணம் எல்லாம் இல்லையே, மாப்பிள்ளை வீடுனாலும் செலவழிக்கணும் இல்லையா, எந்த இடத்துல பொண்ணு எடுக்கிறார், ஆகாசராஜன் புத்திரிய கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னா அதுக்கேத்த மாதிரி இவருக்கும் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சாராம். இந்த காலத்துல நம்ம எல்லாம் என்ன பண்றோமோ அதை அப்பவே அவர் பண்ணினார். ஆக இப்ப நம்ம எல்லாம் பண்ணறதுக்கு வழிவகுத்தவர் முதல்ல யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் பெருமாள் தான். நேரா என்ன பண்ணினார், குபேரன்ட்ட போய் கடன் கேட்டாராம். இந்த மாதிரி கல்யாணம், அந்த கடனை நான் நிச்சயமா அடைச்சு விடுறேன்னார். எவ்வளோ கடன் கேட்டார் தெரியுமா? 1,14,00,000 வராகன் கடன் கேட்கிறார். சரி கடனா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட கடன் அப்படிங்கிறது எப்ப வந்துடுத்தோ பின்னாடியே வட்டின்னு ஒண்ணு வந்துடும். அதனால வட்டி எப்படி தரேன் அப்படின்னு கேட்டா வருஷத்துக்கு 1,00,000 வராகன் வட்டி தரேன். ஆக 1,14,00,000 வராகன் கடன் வாங்கி வருஷத்துக்கு 1,00,000 வராகன் இவர் வட்டி கட்டுறார். இந்த வட்டி எல்லாம் எப்ப முடிஞ்சு எப்ப நீர் அசலை திருப்பி கொடுப்பேர்னு கேட்டாலாம். கலியுகம் எப்ப முடியறதோ கலியுகத்தின் அந்தியில் நிச்சயமாக இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றார். அசலையும் திருப்பி கொடுத்துடுறேன்னு குபேரன் இடத்துல ஒப்பந்தம் போடுறார். எப்பொழுதுமே ஒப்பந்தம் அப்படின்னு வந்துடுத்துனா அதுக்கு சாட்சி வேணும் இல்லையா? முதல் சாட்சி யாருன்னு பார்த்தா பிரம்மதேவரா. ரெண்டாவது சாட்சி யாருன்னு பார்த்தா சுவாமி புஷ்கரணியில் இருக்கக்கூடிய 2 அரச மரம். அந்த 2 அரச மரமும் 2வது சாட்சியாக இருந்தது. இப்படி எல்லார் சாட்சியாகவும் ஒப்பந்தம் ஆயாச்சு. கல்யாணமும் ரொம்ப கோலாகலமா நடந்து முடியறது. பத்மாவதிய சுவாமி கல்யாணம் பண்ணிட்டார். இன்னொன்னும் சொல்றது உண்டு, நம்ம எல்லாரும் திருப்பதி அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்ரீவாரி உண்டியலை தான் ரொம்ப பெருமையா சொல்றோம். இன்னைக்கும் அந்த உண்டியல்ல அவ்வளவு பணம் சேரறதுன்னா அது எல்லாமே இவருடைய ஒரு அனுகிரகம் தானே. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கடன் இன்னும் அடைக்கலையாம், போயிட்டே இருக்கு அந்த கடன். ஏன்னா கலியுகத்தின் முடிவுல தான் அந்த கடன் முழுமையாக அடைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அதிலும் என்ன ஒரு தத்துவார்த்தம் இருக்குன்னா, நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாம் தான் அந்த உண்டியல்ல விழுற பணத்தோட கணக்கா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷா அத்தனை பேரும் அவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்காளாம். அது எல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியல்ல பணம் போடுறது அப்படிங்கிற ஒன்றும் வந்தது. இன்னொன்று, அந்த இடத்தில் ஒரு சமயம் ஆதிசங்கரர் பகவத்பாதால் சென்று தன யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அதனாலேயும் அங்க தனம் அவ்வளவு கொட்டுறது அப்படின்னு சொல்ற ஐதீகமும் அங்கு உண்டு. அப்படி பத்மாவதிய கல்யாணம் பண்ணிட்டார். சந்தோஷமா எங்க இருக்காருன்னு பார்த்தா ஆசிரமத்திலேயே தான் இருந்துருக்காராம். கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாச்சு, ஆனாலும் இன்னும் அகஸ்தியர் ஆசிரமத்திலேயே இருந்துருக்கார். போறதுக்கு வேற இடம் இல்லை. பார்த்தா ஆகாசராஜனுடைய மருமகன் போய் எல்லார் இடத்துலையும் போய் எங்கேயோ தங்கின்னு இருக்கார். இருக்க இடம் இல்லாம தினம் ஒரு இடத்துல தங்கின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா அது மனசுக்கு ஒப்பவில்லை. அதனால தொண்டைமான் ராஜா என்ன பண்ணினார், உடனே ஒரு இடம், அந்த சேஷாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பகுதியை கொடுத்தாராம். கொடுத்து அவரே கோவிலும் அமைத்து நந்தவனத்திலேருந்து எல்லாத்தையும் அமைச்சு நீங்க இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாராம். அன்று முதல் அந்த இடத்தில் வெங்கடேச பெருமாளாக அவர் குடியேறி அந்த இடத்திற்கும் எஜமானராக குடியேறி அத்தனை பேருக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றார். அப்பேற்பட்ட திருப்பதி வெங்கட ரமணனாக அவர் இன்னைக்கு இருக்காருனா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா பத்மாவதி தேவி. அந்த பத்மாவதி தேவியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முக்கிய காரணமா யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா சாக்ஷாத் சீதா பிராட்டி அவர்கள். சீதா தேவியினுடைய ஒரு பரிபூர்ண அருள் தான் அது. சீதையும் மகாலட்சுமியும் வேறு வேறு கிடையாது. ராமாயண காலத்துக்கு நம்ம போனோம்னா இதற்கான காரணம் நமக்கு தெரிய வருது. ராமாயணத்துல சீதை மாய சீதை அப்படின்னு 2 பேர் இருந்தாளாம். சீதைங்கிறவோ, அதை தவிர இந்த மாய சீதைங்கிறவளுக்கு வேதவதின்னு ஒரு பேர் உண்டு. அந்த மாய சீதை அப்படிங்கிறவ தான் பத்மாவதியா வராளாம். மாய சீதை ஒரு சமயம் ராமனை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாளாம், நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வேதவதிங்கிறவ ஆசைப்படுறா. அப்போ சீதையே சொல்றா ராமர் இடத்துல, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, வேதவதி ரொம்ப பிரியப்படுறா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. மாயா சீதா தானே அவ, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே நாராம்.
அப்போ ராமர் சொன்னார், இல்லையம்மா, இந்த ஒரு ராம அவதாரத்தில் நான் ஏகபத்னி விரதனாக இருக்கணும். அதனால உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் மகாலட்சுமி ஹம்சமான நீயே என்னிடத்தில் கேட்டு விட்டாய். அதோடு இல்லாத மாயா ரூபம், அவ மாயா சீத்தை, அப்படி இருக்கிறவ என்கிட்ட கேட்கும் பொழுது அந்த வரத்தை தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால நிச்சயமா அவளுக்காகவே நான் ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்து அவளை நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ராம அவதாரத்தில் அது சாத்தியமில்லை அப்படின்னு அன்னைக்கு வாக்கு கொடுத்தார். கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணும் பொழுது நிச்சயமா வேதவதியான இவள் பத்மாவதியாக அவதாரம் பண்ணுவா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டார். அதன்படி இவளும் பத்மாவதியா அவதாரம் பண்ணினா. எப்படி பூமியிலேருந்து கிடைச்சவதானே சீத்தைங்கிறவ, அதே போல இவளும் பூமியிலேருந்து தான் கிடைக்கிறா பத்மாவதிங்கிறவ. அந்த பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டார் சுவாமி. அன்றைக்கு எப்படி சீதைக்கு வாக்கு கொடுத்தாரோ அதே போல கல்யாணம் பண்ணிட்டார். இப்படி இன்றைய தினம் இந்த திருப்பதி க்ஷேத்திரம் இவ்வளவு கோலாகலமா இருந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே பத்மாவதி தேவி. லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, 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 லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி. அஷ்டலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி அன்பர் துன்பம் அகற்றும் அன்னை, அஷ்டலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி அன்பர் துன்பம் அகற்றும் அன்னை, அஷ்டலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி அன்பர் துன்பம் அகற்றும் அன்னை, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி. வைபவலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி யோகலக்ஷ்மி வைபோகலக்ஷ்மி, வைபவலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி யோகலக்ஷ்மி வைபோகலக்ஷ்மி, சுபலக்ஷ்மி சுக்ரஹலக்ஷ்மி எவ்வுயிர்க்கும் உயிராய் நிறைந்த, சுபலக்ஷ்மி சுக்ரஹலக்ஷ்மி எவ்வுயிர்க்கும் உயிராய் நிறைந்த, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி. கனகலக்ஷ்மி காருண்ய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி ஐஸ்வர்ய லக்ஷ்மி, கனகலக்ஷ்மி காருண்ய லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி ஐஸ்வர்ய லக்ஷ்மி, வனலக்ஷ்மி ஸ்ரீ வனலக்ஷ்மி பற்பல ரூபம் கொண்ட ஸ்ரீ வரலக்ஷ்மி, ஸ்ரீ வனலக்ஷ்மி பற்பல ரூபம் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி ரகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி ரகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி. சீதா லக்ஷ்மி ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி, சீதா லக்ஷ்மி ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி, ஜோதிலக்ஷ்மி ரூபலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி, ஜோதிலக்ஷ்மி ரூபலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி, சௌதரகுலலக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி.